அனைவருக்கும் விநாயகா ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும். இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும். இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். இது சரியாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும். வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012ஆம் ஆண்டில் அமர்ந்திருந்தார். இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரக உச்சம், ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது. சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும். எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி கடகராசி. தனக்கென்று தனி கொள்கையை வகுக்கக்கூடிய கடகராசி நேயர்களே. இந்த கடகராசியின் அதிபதி சந்திரன் வெகு வேக கிரகம். இந்த புத்தாண்டில் இவர் அமர்ந்திருப்பது விரைய வீட்டில் நல்ல நாளிலேயே இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் உட்காராமல் சும்மா ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சும்மா ஆடுறவனுக்கு சலங்கு கட்டின கதையாகிவிடும். எனவே எப்போதும் ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் இவர்கள் கிடைக்கும் தலைமை பதவி சுகம். காணாதை கண்டது மாதிரி குதிப்பார்கள். அவசரத்தில் அண்டாவுக்குள் கை போகாது என்பார்களே, அதுபோல் இந்த வருடம் இந்த கடகராசியார் எளிதில் முடிய வேண்டிய வேலைகளை கூட சற்று சிக்கலாகி தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த வருடம் பண வரவு ரொம்ப அதிக தாராளமாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் இவர்களுடைய வேலையில் கிடைக்கும் பதவி உயர்வாக கூட இருக்கலாம். சிலர் அரசு பணி கிடைப்பதால் வெகு சிறப்பான மேன்மையை பெறுவீர்கள். இந்த கடகராசி குழந்தைகளின் தந்தை மிக நல்ல வேலை கிடைக்க பெறுவார் அல்லது புது தொழில் ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் ஒரு சொல் சொன்னால் நிறைய வேலை நடக்கும் என்ற நல்ல பெயரை உங்களுடைய வாக்கு வன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நிறைய சிறு வயது மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவீர்கள். குடும்ப நிலையில் வெகு சிறப்பான கௌரவம் கிடைக்கும். குடும்ப சம்பந்தமான சேவை மற்றும் பாராட்டுதலுக்கு உரியதாக உங்கள் தந்தையின் செயல் ஒன்று அளப்பரிய பெருமை பெற்று தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அரசு சார்பில் வெகுமானமும் மரியாதையும் கிடைக்கும். அரசு வேலை உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் நிறைய தங்கம் இந்த வருடத்தில் வாங்கி குவிப்பீர்கள். உங்கள் சகோதரருக்கு சிறு தடங்களுக்கு பிறகு திருமணம் நடைபெறலாம். வெளிநாட்டுக்கு சகோதரன் சென்றால் செலவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிறைய தொலைதூர பயணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பணியாளர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வருடம் கண்டிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் புதிய வாகன வசதி ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களின் பாடப்பிரிவில் தலைமை ஏற்பீர்கள். இந்த ராசி குழந்தைகளின் தாயார் ஒரு பதவி உயர்வையும் பெறுவார். உங்களில் சிலர் பசுமாடு வளர்க்க கூட ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் குடியிருப்பின் மேற்பார்வை செயலாளராகவும் நீங்கள் உயர்வு பெறக்கூடும். மேலும் மீனவர்கள் நல்ல லாபம் சம்பாதிப்பதோடு உங்கள் பகுதி மீனவர்களுக்கு நீங்கள் ஒரு சங்க தலைவராகவும் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விவசாயிகள் பழமையான பயிர்களை காப்பதோடு பயிர்காவலன் போன்ற பட்டமும் பெறுவீர்கள். விவசாய சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் கடகராசியினருக்கு அரசு வேலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மீதுள்ள வழக்குகளில் வெற்றி மற்றும் பெருமையும் கிடைக்கும். உங்கள் தொழிலில் உங்களுக்கு சமமான எதிரிகள் தோன்றக்கூடும். எனவே கடகராசியாருக்கு வரும் தமிழ் புத்தாண்டில் அஷ்டம சனியும் உள்ளது. எனவே இந்த சூழலில்
செவ்வாயும் சேர்ந்து இணைந்துள்ளார். உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் சற்று கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சிறுநீரகம் மற்றும் அடி வயிறு அல்லது காலில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வயதானவர்கள் பேரில் பைரவருக்கு சனிக்கிழமையில் நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யுங்கள். இந்த வருடம் கடகராசினர் அவர்களது பெற்றோர்கள் அதிர்ஷ்டக்காற்றை அனுபவிப்பார்கள். மற்ற கடகராசினர் வீடு வாங்குவது, வாகனம் புக் பண்ணுவது, ஒப்பந்தம் கையெழுத்து விடுவது, வெளிநாட்டு வர்த்தக தொழிலில் முதன்மை அடைவது என ஒரே ஆகா ஓகோதான் என்ற நிலையில் இருப்பீர்கள். உயர்கல்வி கற்கும் முதுநிலை கல்வி மாணவர்கள் அரசு உதவியோடு ஒரு தொழிலை தொடங்க கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்வீர்கள். மேலும் இந்த வருடம் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அளித்தாலும் தொழில் மட்டும் சற்று நெருடலாகவே இருக்கிறது. உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்படும். அது உங்கள் உடல்நிலை பாதிப்பால் கூட இருக்கலாம், அல்லது உங்கள் வாரிசு மற்றும் மனைவி அடிக்கடி சண்டையிடுவதால் கூட உங்கள் தொழிலில் சற்று சிரமங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் உங்கள் இடத்தின் மீதுள்ள பூர்வீக வழக்கு உங்களை தலை சுற்ற வைக்கலாம். இத்தனை கலைவரத்திலும் உங்களது வணிகம் வியாபாரத்தை இழுத்து மூடாமல் உங்கள் தந்தை அல்லது அவரது ஆசீர்வாதம் பற்றி குடும்பத்தார் நிறைய பணம் என இதில் ஏதோ ஒன்று உங்கள் தொழிலை கரை சேர்த்துவிடும். சூரிய வழிபாடு உங்கள் தொழிலுக்கு வலு சேர்க்கும். மேலும் உங்களது லாபாதிபதி உச்சமாக இருக்கிறார். எனவே பணவரவு, எண்ணிய எண்ணம் ஈடறுதல் இவை அனைத்துமே டபுள் ஓகே தான். உங்கள் யோகத்தில் வெளிநாட்டு சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. இந்த வருடம் ஒப்பந்தங்கள் நல்ல லாபம் ஈட்டி தரும். அரசியல் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும். அரசியலில் உங்கள் தந்தையின் அனுசரணை அதிகம் இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இந்த வருடம் தேர்தல் வந்தால் உங்களுக்கு நிறைய செலவு ஏற்படுவதோடு ஆனால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த வருடம் உங்கள் செலவுகளும் பயணங்களும் ஒவ்வொன்றும் நல்ல யோகம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வெளிநாட்டு பயணம் அளப்பரிய அதிர்ஷ்டத்தையே தரும். எனவே இந்த வருடம் கடகராசிக்கு 60% நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்று கூறி உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.